அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் பதிவு காரடையா நோன்பு. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சாவித்திரியும் சத்தியவானும் ராஜ பரம்பரையிலிருந்து வந்திருந்தாலும் கூட விதிவசமாக அவங்க காட்டில் வாழ்கிற சூழல் ஏற்பட்டது. அவங்க காட்டில் இருந்தாலும் கூட ரொம்ப சந்தோஷமாக மனமொத்த தம்பதியராய் வாழ்ந்து வந்தனர். சாவித்திரி தன்னுடைய கணவனின் நீண்ட ஆயுளுக்காக நித்திய விரதங்களையும் பூஜைகளையும் மேற்கொண்டே இருந்தாள். அப்படி இருக்க ஒரு முறை சத்தியவானும் சாவித்திரியும் விறகு சேகரிப்பதற்காக காட்டுக்கு போறாங்க. இளைப்பாடுறதுக்காக மரத்தடியில் ஓய்வெடுக்கிறாங்க. அப்போ அங்க வந்த யமதர்மராஜன் சத்தியவானுடைய உயிரை பறித்து விடுகிறார். சாவித்திரி யமன் கிட்டே போய் யமனுடைய காலில் விழுந்து வணங்குகிறாள். யமனும் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தினார். அப்படி என்றால் என்னுடைய கணவனுடைய உயிரை நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்று அவள் யமதர்மராஜர்கிட்ட வேண்டா. தன்னுடைய கணவனின் உயிரை மிக சாதுரியமாக மீட்டி எடுத்த சாவித்திரியை எண்ணி யமன் மிகவும் மகிழ்ந்தார். உன் கற்பின் மகிமையால் நீ வெற்றி பெற்றுவிட்டாய். உன்னை இந்த மாசியும் பங்குனியும் இணையும் நாள் பூஜை செய்பவர்களுக்கு உன்னுடைய ஆசி கிடைக்கும். அவர்கள் என்றுமே மனமொத்த தம்பதியராய் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜன் மறைந்து விடுகிறார். சாவித்திரியும் சத்தியவானும் மிக சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை நீண்ட நாள் ஆயுள் வாழ்ந்தார்கள். சாவித்திரி தேவியை போல ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காக வேண்டி பூஜை செய்யும் நாள் தான் இந்த காரடையா நோன்பு, இந்த சாவித்திரி நோன்பு. இந்த காரடையான் நோன்பை எடுத்து பூஜை செய்பவர்களுடைய கணவனின் ஆயுள் கூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? காலையில் எந்திரிச்சு சுத்தமாக நீராடி அம்பாளை மனதில் நினைத்து உப்பு அடை வெள்ளை அடை நைவேத்தியமாக வைத்து தாலி சரடுகளை நாம் நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலமாக நம் கணவனின் ஆயுள் கூடும். சரி, இந்த சத்தியவான் சாவித்திரியோட கதையிலிருந்து நம்மளுடைய டேக்அவே மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய அப்பா அம்மா அடுத்தபடியாக வர்றது நம்மளுடைய கணவர் தான். கணவன் மனைவி எப்பொழுதுமே விட்டு கொடுத்து பொறுமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேருமே நிறை குறைகளை மனம் விட்டு பேசி அதற்கு தீர்வு கண்டு நாம் வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இந்த சத்தியவான் சாவித்திரியை போல நாமும் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிற மெசேஜோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ईश गिरीश नरेश परेश महेश बिलेशय भूषणभो सांब सदाशिव शम्भो शङ्कर चरणं मे तव चरणयुगम् उमया दिव्यसुमङ्गलविग्रहयाळिङ्गितवा माङ्गविभो सांब सदाशिव शम्भो शङ्कर चरणं मे तव चरणयुगम् ऊरी गुरु मामज्ञमनाथं दूरी गुरु मे दुरितम्बो सांब सदाशिव शम्भो शङ्कर चरणं मे तव चरणयुगम् शिवाय नमः ॐ शिवाय नमः शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ शिवाय नमः शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ शिवाय नमः शिवाय नमः।